தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு முதல்ல உடல் வலி பத்தி பார்க்கலாம். கழுத்து வலி நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுல குறிப்பா ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யறவங்களுக்கு கழுத்து வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கும் கழுத்து வலிக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் பார்க்கலாம். இன்றளவும் ஒரு 20 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும், 85 வயசுக்கு கட்டாயம் மேலே இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ வரைக்கும் ஸ்நாக்ஸை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக சேல்ஸ் பண்ணி அவங்க பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு நடந்துருவாங்க. அந்த தலையில் அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கழுத்து வலி வர்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் தினசரி சிலர் 50 கிலோ மூடையை தூக்கி தலையில் வச்சு சுமக்காங்க. சிலர் ஒரு 75 கிலோ மூடைய தலையில் சுமந்து வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி 100 கிலோ வரைக்கும் தலையில் வெயிட்டை சுமந்து அவங்க குறைஞ்சது இப்போ கோயம்பேடு மார்க்கெட்லலாம் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து லாரியில் மூடைகளெல்லாம் ஏற்றுறாங்க. இப்படி தலையில் 50 கிலோ 60 கிலோ தலையில் சுமந்து ஒரு லாரியில் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து அவங்க வேலையே செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கழுத்தில் வலி வர்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. கழுத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா திருப்புவாங்க, 4 பக்கமும் நல்லா சுழட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கழுத்தில் வலி வர்றது கிடையாது. ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க, தலையை கொண்டு தரையில் ஊணுவாங்க. பலவிதமான சர்க்கஸ் விளையாட்டுகள் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவாங்க. கழுத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புவாங்க, வெளில உடம்பு முதுகு தண்டு விடத்தெல்லாம் வெளில வளைப்பாங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில வித்தைகள்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கழுத்து வலி வர்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மூடையும் தூக்கி இருக்க மாட்டார், எந்த வெயிட்டும் வேலையான அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் மூடை தூக்கி வேலை செய்கிறவங்களுக்கு கழுத்து வலி வர்றதில்லை. ஆனால் சும்மா ஏசிலே உட்காந்து அந்த கம்ப்யூட்டர்லே உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு கழுத்து வலி அப்படின்னு எங்களோட வைத்தியசாலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு சில மருத்துவ முறையில், சித்த மருத்துவ முறையில் கிடையாது, சில மருத்துவ முறையில் செர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் கழுத்து தண்டுவடம் ஒன்றுக்கு ஒன்று அழுத்துது. எப்படி தலையில் 100 கிலோ மூடையை சுமந்து 1/2 கிலோமீட்டர் நடக்கான், அவனுக்கு அழுத்தாதான். தலையை கொண்டு கீழே ஊனி உடல் எடையை மேலே தூக்கி ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அழுத்தாதான். சும்மா இருக்கிறவங்களுக்கு கழுத்து ஒன்றுக்கு ஒன்று நரம்பு அழுத்திடுமா. இது எப்படி இருக்கு பாருங்க. செர்விக்கல் ஸ்பாண்டிலிஸ் கழுத்து தண்டுவட நரம்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி மருந்துகள் மாத்திரைகள் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு குடல் வெந்து போய் திருப்பி எங்களோட வைத்தியசாலைக்கு வருவாங்க. நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு எதனால கழுத்துல எதனால அவங்களுக்கு வலி வருது, உடம்பு ஓவர் உஷ்ணத்தினாலயா. இப்போ ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவர், ஒருத்தர் ஏசிலேயே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு ரத்தம் சூடாயிரும், உடம்பு ஓவர் உஷ்ணமாயிரும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு காத்தே இல்லாத ஏரியாவில் இடத்துல ஒரு ரூம்ல ஒரு பெரிய விளையாட்டு வீரனை பலசாலியை கொண்டு போய் ஒரு விளையாட்டு விளையாட சொல்லுங்க. காத்தே இல்லாத ஒரு ரூம்ல 4 பக்கம் ஜன்னலை ஃபுல்லாக அடைச்சிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு காற்று இல்லாமல் விளையாட சொல்லுங்க. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மயக்கம் வந்துடும். எவ்வளோதான் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் பலம் இருந்தாலும் அந்த காற்று இல்லாத இடத்துல போய் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவருக்கு மயக்கம் கீழே விழுந்துருவாரு, எவ்வளோதான் உடல் பலசாலியாக இருந்தாலும். அதே நபரை நல்ல காத்தோட்டமான ஓப்பன் ஏரியாவில் நல்லா விளையாட சொல்லுங்க, நல்ல எவ்வளோ நேரம்னாலும் நல்லா விளையாடுவார். அதனால நமக்கு ஏசிலே தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஓவர் உஷ்ணமாயிரும். ஏன்னா வெளிக்காத்து கிடைக்காம, அந்த விட்டமின் D3 கிடைக்காம நமக்கு
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்காது. உடம்புல வெயில் படணும். வெயில் பட்டு நம்ம தோல்ல வெயில் பட்டு தோல் சோலார் பேனல் மாதிரி அந்த சூரிய சக்தியை உறிஞ்சி இழுத்து நமக்கு எனர்ஜியா மாத்தி ரத்தத்துக்கு கொடுக்கணும். அப்பதான் நம்ம ரத்தம் உறுப்புகளுக்கு தேவையான விட்டமின் D3 எல்லாம் கொண்டு வைக்கும். கழுத்து தண்டுவடத்துக்கு தேவையான விட்டமின் D3 சத்துக்கள் எல்லாம் கொண்டு வைக்கும். இப்போ ஏசிலே உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா வேர்வையும் வராது. வேர்வை வந்தா தானே நமக்கு தண்ணி குடிக்க தோணும். உடம்புல வெயில் பட்டா தானே தண்ணி குடிக்க தோணும். அப்போ தண்ணி குடிக்கிறதையும் மறந்து போயிடுவாரு. அப்போ ரத்தம் உஷ்ணமாயிரும். விட்டமின் D3 கிடைக்காது. வெயிலே இல்லாம இருக்கிறதுனால, வெயில்னால கிடைக்கக்கூடிய, ஏசிலே இருக்கிறதுனால வெயில்ல கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்காம போயிடும். ஏசிலே இருக்கிறதுனால தண்ணி குடிக்காம போயிடுவார். அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்காட்டா உடல் உஷ்ணமாயிரும், ரத்தம் உஷ்ணமாயிரும். அப்ப ரத்தம் உஷ்ணமாயிட்டுன்னா கழுத்துக்கு தேவையான சத்துலாம் கிடைக்காது. இப்ப தண்ணி கூட எடுத்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க, தண்ணிய சூடு பண்ண பிறகு சில சத்துக்கள் போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ரத்தம் சூடாயிட்டுன்னா அளவுக்கு அதிகமா பித்தம் அந்த இடத்துல ஓவர் ரத்தம் சூடாகி பித்தமாயிட்டுன்னா சத்து குறைபாடுகள் ஏற்பட்டுரும். அப்போ எலும்போட முனப்பகுதிக்கு தேவையான சத்து கிடைக்காம அங்க எலும்போட முனப்பகுதி வீக் ஆயிரும். அப்போ கழுத்துல வலி வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், எவ்வளவுதான் நம்ம பல்ல வச்சு எவ்வளவுதான் கடிச்சு சவச்சுக்கிட்டே இருந்தாலும், மணிக்கட்ட கணக்கா சவச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த பல்லு வலி வராது. ஆனா சூத்த பல்லு வந்துட்டுன்னா, பல்லுல சூத்த பிடிச்சிட்டுன்னா பல்லுல வலி வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம கழுத்து எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் நமக்கு வேலைகள் செய்தாலும் வலிகள் வராது, அசதி தான் வரும். ஆனா கழுத்துல தேவையான அளவு சத்து கிடைக்காட்டா, விட்டமின் D3 கிடைக்காட்டா, எலும்பு சத்து கிடைக்காட்டா நமக்கு கழுத்துல வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கழுத்துல வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் யோசிப்பாங்க, நாங்க சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் நான் ரிப்போர்ட் கையில வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ரிப்போர்ட் நான் கையில வச்சிருக்கேன், என்ன சார் நீங்க மலச்சிக்கல்னால கழுத்து வலி வருது அப்படின்னு சொல்றீங்கன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஸ்கேன் பண்ணியாச்சு, அவங்க எங்களுக்கு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன மலச்சிக்கல்னால கழுத்து வலி வருது அப்படின்னு சொல்றீங்களே அப்படிம்பாங்க. சும்மா ஏசியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நரம்பு அழுத்தப்படுமா, ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு, தலையில வெயிட்டான வேலைகள் சம்பந்து வேலை செய்யறவங்களுக்கு கழுத்துல நரம்பு அழுத்தப்படாதான். இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண மக்களே சிந்திச்சு பார்க்கலாம். மருத்துவத்தை பத்தி எதுவுமே தெரியாதவங்களே சிந்திச்சு பார்க்கலாம். இப்படி வயிற்றுல மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா, மலம் சரியா போகல, பெருங்குடல் உள்ள கேஸ் இருக்கு, மலம் இருக்கு அப்படின்னா, பெருங்குடல்ல உள்ள கேஸ் மேல் நோக்கி அந்த கழுத்து தண்டுவட பகுதி சைனஸ் குழியிலாம் அங்க போய் டெபாசிட் ஆயிரும். அப்போ தேவையில்லாத மூக்கடைப்பு வரும். நிறைய பேர் நினைப்பாங்க சளியினால மூக்கடைப்பு வருது அப்படின்ட்டு. சளியே மலச்சிக்கல் இருந்தா வரும், கேஸ்னால மூக்கடைப்பு வரும். இந்த மாதிரி மூக்கடைப்பு வரும் கழுத்து தண்டுவட பகுதியிலலாம் கேஸ் ஆகி. இப்ப பாத்தீங்கன்னா 6C6C7 அந்த ஜாயிண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா அசைவு கொடுக்கிற இடம், கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஜவ்வுகள் விரிஞ்சு இருக்கும். அந்த விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த C6C7ல வயிற்றுல உள்ள பெருங்குடல்ல உள்ள கேஸ் அங்க போய் டெபாசிட் ஆகி உள்ள ஜவ்வு வீங்கிரும். ஜவ்வுன்னா எப்படி இருக்கும்? பலூன் மாதிரி இருக்கும், ஊதப்படாத பலூன் மாதிரி இருக்கும். அந்த ஜவ்வுக்குள்ள போய் வயிற்றுல பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கேஸ் அங்க போய் டெபாசிட் ஆயிட்டுன்னா ஒரு பலூனுக்குள்ள காத்தடிச்சா என்ன ஆகும்? உபீஷம் ஆகும். அதே மாதிரி கழுத்து தண்டோட C6C7 பகுதியில கேஸ் டெபாசிட் ஆன அங்க ஜவ்வு வீங்கிரும். வீங்கி பக்கத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகளை அழுத்தும். இப்படி மலச்சிக்கல்னாலையும் கழுத்து வலி வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் முனுசாமிமா. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? திருவண்ணாமலை மாவட்டமா. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்.
ஐயா எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. சரி நான் டைலர் வேலை பண்றேன். சரி எனக்கு வந்து கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்கு, எனக்கு மலச்சிக்கல இருக்கு. சரி இதுக்கு தீர்வு ஐயா என்ன ஐயா சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா, உங்களுக்கு வேற என்ன வியாதிகளுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து அல்சர் இருக்கு, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு. சரி அஜீரண கோளாறுக்கு நான் மெடிசின் சாப்பிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் மெடிசின் சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து L4 L5 ஜாயிண்ட், இடுப்பு பகுதியில் L4 L5 ஜாயிண்ட்லையும் கழுத்து பகுதியில், கழுத்து தண்டுவட பகுதியில் C6 C7லையும் எல்லாருக்குமே நமக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்குமே C6 C7 L4 L5 ஜாயிண்ட் அதிகமா அசைவு கொடுக்கிற இடம். அப்படி அதிகமா அசைவு கொடுத்து அந்த ஜவ்வு வந்து விரிவடைஞ்சு இருக்கும். அதுக்கு உள்ள நம்ம வயிற்றுல உள்ள கேஸ் சரியா வெளியேறலன்னா, நல்ல மலம் பிரியலைன்னா, வயிற்றுல கேஸ் அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கழுத்து தண்டுவட பகுதியில் போய் கேஸ் டெபாசிட் ஆயிரும். கெட்ட கேஸ் அங்கே போய் டெபாசிட் ஆயிரும். அதே மாதிரி முதுகு தண்டுவட L4 L5 ஜாயிண்ட்லையும் போய் டெபாசிட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த C6 C7 அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள உள்ள அந்த ஜவ்வு வீக்கா இருக்கிறதுனால கேஸும் டெபாசிட் ஆகும், ரத்தத்தில் உள்ள கெட்ட அமிலமும் டெபாசிட் ஆகும். ரத்தத்தில் உள்ள கெட்ட தாது உப்புக்களும், தேவையில்லாத தாது உப்புக்களும் அங்கே போய் டெபாசிட் ஆகும். அப்போ வீங்கிரும். வீங்கி உள்வீக்கம் வெளியில தெரியாது, உள்வீக்கம் வீங்கி நரம்புகளை அழுத்தும். அதே மாதிரி தான் இதே பிரச்சனை தான் L4 L5லையும். அந்த L4 L5 ஜாயிண்டில் அந்த ஜவ்வு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? ஒன்றுக்கு ஒன்று அந்த L4 எலும்பும் L5 எலும்பும் இடையில ஒன்றுக்கு ஒன்று உராசிராத மாதிரி படைக்கப்பட்டிருக்கு, ஃப்ளெக்சிபிளுக்காக படைக்கப்பட்டிருக்கு. நல்லா குனிஞ்சு 4 பக்கமும் வளைஞ்சி அந்த உடம்பை பின்னால் வளைச்சி, முன்னால் குனிய, பின்னால் வளைய, சைடில் வளைய, ஃப்ளெக்சிபிளுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ளெக்சிபிளுக்காக அந்த ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள பெருங்குடல்ல உள்ள கேஸ், ரத்தத்தில் உள்ள கெட்ட அமிலம், ரத்தத்தில் உள்ள கெட்ட அமிலங்கள், தாது உப்புக்கள் இதெல்லாம் அங்கே போய் டெபாசிட் ஆகும்போது அது வீங்கிரும். எப்படி பலூன்ல கேஸை விட்டா வீங்குது இல்ல, அதே மாதிரி அங்கே வீங்கும் போது நரம்புகளை அழுத்தும். அப்போ நமக்கு இடுப்புல வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கழுத்துல வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்ல பேதிக்கு மருந்து சாப்பிட்டு பார்க்கணும். பேதிக்கு நல்லா 3 மாசத்துக்கு ஒருக்கா அல்லது 6 மாசத்துக்கு ஒருக்கா நல்லா பேதிக்கு மருந்து சாப்பிட்டு பார்க்கணும். ஜீரண சக்தியை பெருக்கணும். நிறைய எண்ணெய் பொருட்கள், நான்வெஜ்ஜை குறைக்கணும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எங்களோட வைத்தியசாலைக்கு வாங்க. உங்களுக்கு வந்து அதாவது என்னதான் நம்ம வந்து இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சாலும் அந்த முதுகுத்தண்டுவட பகுதியில் வந்து உங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டுட்டுன்னா வர்ம பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். வர்மம் ஆயிரும். முதுகுத்தண்டுவடத்தில் வர்ம பிரச்சனை ஏற்பட்டுரும். அப்போ நாங்கள் வர்ம பிடிப்பு எடுத்து விட்டு மசாஜ் ஒத்தளங்கள் கொடுத்து, உள்மருந்துகள் கொடுத்து, அதை இலக்கம் கொடுத்து சிகிச்சை கொடுக்கும்போது தான் அது நிரந்தரமாக குணமாகும். இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் உடனடியாக அதுக்கு வேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றில் உள்ள கேஸ் எல்லாம் வெளியில தள்ளுங்க. அது உங்களுக்கு பயன் தரும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் ஃபாத்திமா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஓகே, வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. எனக்கு நான் வந்து சார் கட்டில இருந்து இறங்கும் போது எனக்கு வந்து 48 ஆகுது ஏஜ். சரி. கட்டில இருந்து இறக்கும் போது முட்டியில வந்து கொஞ்சம் வலி வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போனேன், இன்ஜெக்ஷன் போட்டாங்க, இடுப்புல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் கொஞ்சம் மடங்குச்சு, எனக்கு ஸ்லிப் ஆச்சு, முட்டியாண்ட கால் ஸ்லிப் ஆச்சு, முட்டிக்கு மேல. அதே முட்டிலையா வேற முட்டிலையா? அதே முட்டியில மேல ஜவ்வு சதையில. சரி. சதையில பெசகுச்சு, அப்படியே பெசகுன மாதிரி ஆச்சு, அப்படியே ஸ்லிப் ஆச்சு கால். அதுக்கப்புறம் வந்து பிசியோதெரபி பண்ணேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துட்டு நிறைய வந்து நீர் போட்டுட்டு, அதான் உள்ள மூட்டுக்குள்ள நீர் கோர்த்து இருக்கும். சரி. நீர் போட்டுட்டு இருக்கு, அது வந்து கீ ஹோல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவ்வும் கொஞ்சம் லேசா இதா இருக்கு, கீ ஹோல் போட்டுதான் எடுக்கணுமா? இல்ல சார், இல்ல நம்ம வந்து இந்த மருத்துவமே பார்க்கலாமா சார்? சாதாரண சித்த மருத்துவமே பார்க்கலாமா சார்? சரிம்மா, அதாவது உங்களுக்கு அந்த மூட்டுக்கு இடையில உள்ளுக்குள்ள ஜவ்வு இருக்கும், ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்து இருக்கு.
இந்த நீர் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம உடம்புல உள்ள நீர், ரத்தத்துல அதிகமாக இருக்கக்கூடிய நீர். ஓகேவா? ஒண்ணு இந்த நீர் எங்க இருந்து சுரந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். சாதாரணமா உடம்புல தேவையில்லாம ஜீரணம் ஆகாம நிறைய நீர் உருவாகிறது சாதாரண விஷயம். சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும், உடம்புல தேவையில்லாத லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீர் வைக்கும். ஓகேவா? அந்த நீர் எதனால உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, சாதாரணமா உடம்புல வாத நீர் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உடம்புல உள்ள நீர் தான் அங்க போய் டெபாசிட் ஆகுது. நீங்க இதை எடுக்க எடுக்க திருப்பி அங்க வந்து நீர் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். உண்டா இல்லையா? அதாவது இப்போ நீங்க அந்த மூட்டுல நீர் எடுக்கீங்க ஊசி போட்டு. என்ன எடுக்கல சார், ஊசி போட்டு இல்ல எடுக்க சொல்லுவாங்கம்மா. எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஊசி மூலமா எடுத்தாச்சுன்னா திருப்பி அங்க நீர் வராதா? அவங்க கீ ஹோல் போடுவோம், நாங்க கீ ஹோல் போட்டு கேமரா போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவதுமா நல்லா புரிஞ்சுக்கிடணும். சொல்லுங்க சார். அதாவது அந்த மூட்டுல வந்து நீர் கோர்த்திருக்கு. இது ஏதோ வெளியில இருந்து ஒரு விஷமுள்ளு குத்திட்டு வைங்களேன், ஒரு விஷமுள்ளு குத்திட்டு அதனால நீர் வச்சுது அப்படின்னா அத நம்ம லேசா ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு எடுத்தா போதும். ஒரு முள்ளு குத்திச்சு, அது உள்ள நீர் வச்சுட்டு அதை நம்ம ஊசி வச்சு எடுத்துடலாம், அல்லது லேசா ஓபன் பண்ணி எடுக்கலாம். ஆனா இந்த நீர் எங்க இருந்து வருது? ரத்தத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கெட்ட அமிலம், அது மூட்டுல வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேவா? கிட்னியால் வெளியேற்றப்பட வேண்டிய நீர் அளவுக்கு அதிகமா ஆகும் போது இங்க வந்து டெபாசிட் ஆகுது மூட்டுல. அப்போ நம்ம நீர் உடம்புல நீர் தேங்காம முதல்ல பார்க்கணும். எதனால நீர் நமக்கு உடம்புல அதிகமாகுதுங்கிறத பார்த்து அதை தடுக்கணும். உணவு முறையிலையா அல்லது என்ன காரணம்னு தெரிஞ்சு நீர் சுரக்கிறதையா அல்லது இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே உடம்புல வாத நீர் அதிகமா இருந்துச்சுன்னா அதை மொத்த உடம்புல உள்ள வாத நீரையும் குறைக்கிறதுக்கு பத்தியம் மருந்துகள் கொடுத்து அந்த மொத்த வாத நீரையும் எடுக்கணும். நமக்கு வந்து இதுல வந்து நீர் வந்து ஒரு காலிங் பெல் அடிக்கிற மாதிரிதான். நான் என் உடம்புல நீர் அதிகமாயிட்டு அப்படின்னு அதை நமக்கு காமிக்கு. இப்போ ஒருத்தர் வராரு வீட்டுக்கு, காலிங் பெல் அழுத்துறாரு, வந்துட்டேன்னு காமிக்காரு, அவ்வளவுதான். அதே மாதிரி நமக்கு வந்து இது ஒரு பெல்லு காமிக்க, அவ்வளவுதான். நமக்கு அந்த வழி வந்து நமக்கு தெரிது. அந்த நீர்க்கட்டு வந்து எனக்கு உடம்பு முழுக்க நீர் இருக்குன்னு காமிக்கி. இதை எடுத்துட்டாக்கல உடம்புல உள்ள நீர்லாம் போயிடாது. அதனால நம்ம பத்தியங்கள் இருந்து உள் மருந்துகள் கொடுத்து உடம்புல கெட்ட கழிவுகள், கெட்ட நீர்கள், கெட்ட தாதுப்புக்கள் எல்லாம் வெளியேற்றும் போது, நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது இதை நிரந்தரமா குணமாக்கலாம். அதை விட்டுட்டு இதுல வெளியில இருந்து ஊசி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல ஊசி போட்டு எடுத்த உடனே அதுல ஏர் ஃபார்ம் ஆகி, உள்ளுக்குள்ள ஏர் ஃபார்ம் ஆகி கேப் அதிகரிச்சு அது உள்ள திருப்பி நிறைய நீர்கள் கோர்த்து இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சு போறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க அந்த வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க. தயவு செய்து உடம்புல உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுங்க. நமக்கு இந்த பிரசவ லையெல்லாம் பிரசவம் முடிஞ்ச உடனே பிரசவ லையெல்லாம் கொடுப்பாங்க. எதுக்கு? உடம்புல கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்கு. அதே மாதிரி கெட்ட நீர்களை வெளியேற்றுவதற்கு மருந்துகள் இருக்கு சித்த மருத்துவத்துல, எங்களோட வைத்தியசாலையில. இந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டு சில பத்திகள் இருக்கும்போது உடம்புல கெட்ட நீர்களை குறைகிறதும், உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத நீர்கள், தேவையில்லாத வாயுக்கள்லாம் வெளியேறும் போது நமக்கு உடல் சுத்தமடைஞ்சு இந்த மூட்டு வலியை நிரந்தரமா நம்ம குணப்படுத்த முடியும். நேர்ல வந்து பாருங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்கம்மா. உங்க பெயர் சொல்லுங்க. கலைவாணி. எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேங்கம்மா. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் கழுத்து வீக்கமா இருக்குங்க சார், ரொம்ப வலிக்குது. எதுலமா? கழுத்துலயா? இல்ல, ஆமாங்க சார். சரி, பின்பகுதியில முன்பகுதியிலயா? பேக்ல சார், பின்னாடி. சரி, சொல்லுங்க. கீழே குனிஞ்ச, கீழே ரொம்ப குனிஞ்சு முன்னா அது ஒரு மாதிரி தண்ணி சவுண்ட் வருது, நரன்னு சவுண்ட் வருதுங்க. சரி. இப்ப திரும்ப முடியுது. அதே போல குதிக்காலும் சார், அதே சைடுல ஒன் சைடு ஃபுல்லு சார். சரிம்மா, குதிங்காலும் வலி இருக்கு. சரிம்மா. குதிங்காலும் சார். இன்னொன்னு சிசரியன் சார், அந்த பசங்க. சரி.
அந்த பேக்ல அந்த அந்த கழுத்து நரம்பு வந்து லெஃப்ட்ல ஃபுல்லும் கீழே ரைட் ஃபுல்லும் ரொம்ப வலிக்குதுங்க சார். வலியே தாங்க முடியுது. நைட்ல சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது சார். சரிம்மா, அதாவது அந்த கழுத்துக்கு பின்பகுதியில் நல்லா வெளியில தெரிகிற மாதிரி எக்ஸ்ட்ரா சதையோட எதுவும் வலி வீக்கம் இருக்கா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். நல்லா வீக்கம் நல்லாவே தெரியுதுங்க சார். நம்ம கழுத்துல வீக்கம் நல்லாவே தெரியுது. இல்ல எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு சப்போட்டா அளவு, சின்ன சப்போட்டா அளவு? இல்லைங்க சார், சப்போட்டா அளவு நெல்லிக்காய் அளவுன்னா கொஞ்சம் அப்படி தடிமா வீங்குற மாதிரி. சரி, நல்லா வெளியில தெரியற மாதிரி யாராவது பார்த்த உடனே தெரியற மாதிரி இருக்கா, அல்லது தடவி பார்த்தா தெரியற அளவுக்கு இருக்கா? நான் தடவி பார்த்தாலும் தெரியுது. நம்ம பசங்களும் அம்மா லைட்டா வீக்கா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, தைராய்டு எதுவும் இருக்காமா உங்களுக்கு? சார் தைராய்டு ஆமாங்க சார், இருக்குங்க சார். தைராய்டு பிரச்சனை இருக்கு. சரிம்மா, ஓகே ஓகே இருக்குங்க சார். சரிம்மா, என்ன ரொம்ப முடி மாட்டேங்குது சார். சரிம்மா, என்ன வேலை பாக்கீங்கம்மா? இல்லைங்க சார், வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா தான் சார் இருக்கேன். வீட்டு வேலை தான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்தீங்களா? ஏதாவது வேலை வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். இப்ப இல்லைங்க சார். அதான் என்ன வேலை பாத்தீங்க? ஏமா தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்கம்மா. என்ன வேலை பாத்தீங்க? டீச்சரா ஒர்க் பண்ணிருந்ததான் சார். நின்னுட்டே வேலை செய்யறது. ஓ, நின்னுகிட்டே வேலை பாத்தீங்க. சரிம்மா, ஓகே ஓகே. ஆமா ஆமா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வயசு என்னமாச்சு? சார் 40 சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. சரிம்மா, இதை போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது கழுத்து தண்டுவட பகுதியில் உங்களுக்கு பின்பக்கத்துல நீர் ஏதாவது கோர்த்துக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நீர் கோர்த்துக்கிட்டு அது நரம்புலலாம் நீர் கோர்த்துக்கிட்டு உள்வீக்கம் வீங்கிருக்கலாம், அல்லது தைராய்டு பிரச்சனையினால கூட வீக்கம் ஏற்படலாம். கழுத்தை சுற்றி அங்கங்க வீக்கம் ஏற்படலாம். எதா இருந்தாலும் நம்ம பயப்படாம அதை சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். ஒன்றும் பயப்படக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் நீர் கோர்த்து இருந்தது அப்படின்னா நம்ம சாதாரணமா நம்ம அதை ஈஸியா நம்ம குணப்படுத்திடலாம். ஒன்றும் பயப்படுறதுக்கே கிடையாது. உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா கூட நமக்கு அங்க நீர் கோர்த்துக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நேரில் வாங்க. உங்களுக்கு எதனால அங்க நீர் கோர்த்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உடம்புல எதிர்ப்பு சக்தி சிலருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் கழுத்து பகுதியிலலாம் வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் கழுத்து தண்டுவிட நரம்பு அழுத்தும் போது ஒரு பக்கம் ஃபுல்லா வலிக்கும். நமக்கு கழுத்துல இருந்து தான் எல்லா நரம்புகளும் கீழே வரைக்கும் வருது. எல்லாமே மூளை தண்டுவிட நரம்போட ஜாயிண்ட் இணைக்கப்பட்டது. மூளையிலிருந்து வரக்கூடிய தண்டுவிட நரம்போட எல்லா நரம்புகளும் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ கழுத்து தண்டுவிட பகுதியில் நமக்கு வீக்கம் இருக்குன்னா அது கழுத்து தண்டுவிட நரம்ப லேசா டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா கீழெல்லாம் வலிக்காது. மேல மட்டும் லேசா நீர் கோர்த்து இருந்ததுன்னா கழுத்து அங்கங்க திருப்பும் போது லேசா வலிக்கும், அது அப்படி போயிடும். அல்லது தலைவலி வரும், அப்படி போயிடும். இது கீழே ஒன் சைடு ஃபுல்லா வலிக்கு அப்படின்னா அந்த கழுத்து தண்டு வட பகுதியில் அழுத்தப்படுறதுனால தான் நமக்கு கீழே வரைக்கும் வலிக்கு. நீங்க நேரில் வரும்போது தான் உங்களுக்கு இதனால அப்படிங்கிறத நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்து குணப்படுத்த முடியும். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார் பேரு முனிரத்தினங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வேலூர் பக்கத்துல இருந்து பேசுறோம், கண்ணமங்கலம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார் பேரு முனிரத்தினங்க. அவருக்கு 74 வயசு ஆகுதுங்க. அவருக்கு யூரின் நார்மலா போல, டியூப்ல தான் 2 வருஷமா போயிட்டு இருக்காரு. சரி, அது சரி பண்ண முடியுங்களா? அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்ன அடைப்பு இருக்குன்னுட்டு லேசர் ஆபரேஷன் பண்ணோம். சரி, அது பண்ணி டியூப் எடுத்து பார்த்தாங்க, மறுபடியும் அதேதான், நார்மலா வரல. வயிறெல்லாம் உதிர்ந்து கை கால்லாம் வீக்கம் வந்துருதுங்க. ஒரே ஒரு நைட் மட்டும் எடுத்து பார்த்தாங்க, மறுபடியும் டியூப்லயே தான் இருக்காருங்க. அது எதனா பண்ண முடியும்? சரிம்மா, அதாவது மோஷன் எப்படி போகுது? இந்த ஒரே ஷவரே மோஷன் மலம். ஐயா வணக்கம் சார். சொல்லுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, மலம் எப்படி போகுது?
ஐயா உங்களுக்கான குறைய சொல்லுங்க ஐயா. அது யூரின் வந்து வெளியே போக மாட்டேங்குது, நார்மலா போல. சரி சரியா, அதாவது மோஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா போகுது. மழை வந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளா கொஞ்சம் லூசா போயிடுது இப்போ ஒரு வாரமா. சரி, மோஷன் லூஸா போகும்போது உங்களுக்கு அந்த யூரின் போறதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படிதானே? யூரின் போறது குறைஞ்சிருக்குது, வெளியே போகலைங்க. சரிங்க, இதை போனை கட் பண்ணிருங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா 78 வயசுல உங்களுக்கு கிட்னி சிறுநீரக பாதையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாதான் நமக்கு இந்த பிரச்சனை வரும். நம்ம வந்து மலம் வந்து இறுகி போச்சு, மலம் வந்து நல்ல நீரோட குளகுளன்னு தண்ணியா வரல, கட்டி கட்டியா வருது, இறுகி போய் வருது அப்படின்னா அங்க அந்த கழிவெல்லாம் யூரின் வெளியே வர்றதுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போ மலத்தை நல்லா நம்ம வந்து மலம் ஈஸியா வர்ற மாதிரி ஃபுட்டு, மலம் நல்லா ஈஸியா வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த ரூட் கிளியர் ஆயிரும். யூரின்ல வந்து தேவையில்லாத கழிவுகள்லாம் வர தேவையில்ல, மலத்துல வந்துட்டுனா யூரின் வராதுல்ல, யூரின்ல வர தேவையில்ல. அப்போ வந்து நீங்க மலம் நல்லா ஃப்ரீயா போகும்போது இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இருந்தாலும் நேரில் ஒருக்கா கூட்டிட்டு வந்து காமிக்கும் போது நம்ம இதை குணப்படுத்த முடியுமா? ஏன்னா கிட்னி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எந்த லெவல்ல இருக்கு, சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியல லெவல்ல இருக்கா, அது அந்த லெவலெல்லாம் தாண்டிட்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து அந்த மலம் ஃப்ரீயா போக, மலம் தண்ணியா வந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்புல நல்லது நடக்கும். மலம் இறுகி போச்சுன்னா உங்களுக்கு அந்த கழிவெல்லாம் நமக்கு வந்து யூரின்ல வர்ற அந்த மலத்தில் வர வேண்டிய தாது உப்புக்கள், கெட்ட தாது உப்புக்கள்லாம் வெளியேற வேண்டிய தாது உப்புக்கள்லாம் யூரின் வெளியே வர்றதுக்கு முற்படும். அப்போ அந்த பாதைகள்லாம் நமக்கு கஷ்டப்படும். அதனால வந்து நீங்க எவ்வளோக்கெவ்வளோ மலம் வந்து நல்லா தண்ணியா போற மாதிரி நீங்க ஃபுட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் தீபா, நான் சென்னையில நினைக்கிறேன். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பேர் தீபா, எனக்கு வயசு 44 ஆகுது சார். சரி. கெண்டைக்கால் சதை வலி அது ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு சார். கெண்டைக்கால் சதை முட்டுக்கு கீழே பின்பக்கத்துல அந்த கெண்டைக்கால் சதை பின்பக்கத்துல இருக்க சதை வலி சார். சரிம்மா, அது வந்து உங்களுக்கு வலிக்குன்னா வலி இருக்கு. அது உங்களுக்கு வலிக்குன்னா இடுப்புல இருந்து வரக்கூடிய நரம்பு இடுப்பு பகுதியில அழுத்தப்படுதுன்னு அர்த்தம். மூளையில இருந்து தண்டுவட நரம்பு வருது, அதுல இருந்து இடுப்புல 2 கால் குதிங்கால் வரைக்கும் நரம்பு வருது. அந்த அந்த காலை இயக்கக்கூடிய நரம்பு இடுப்புல இருந்து பிரிஞ்சு நம்ம காலை இயக்கக்கூடிய நரம்பு இடுப்புல அழுத்தப்படும் போது நமக்கு அந்த முட்டுக்கு கீழே அந்த இடத்துல வலி வரும். அப்போ இடுப்புல உள்ள இறுக்கத்தை நமக்கு அந்த L4 L5 ஜாயிண்ட் அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு அது உள்ளுக்குள்ள ஜவ்வு வீங்கிக்கிட்டு நரம்பு அழுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால அந்த நரம்பு அழுத்தப்படுது? அந்த பகுதியில வந்து நிறைய ஊழச்சதை இருக்கா, அல்லது கொழுப்புகள் படிஞ்சு நமக்கு அங்க அழுத்தப்படுதா, அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷனால வீக்கம் அழுத்துதான்னு பார்க்கணும். ஊழச்சதை அழுத்துதா, நீர்க்கட்டு அழுத்துதா, கொழுப்பு அழுத்துதா, அல்லது இன்ஃபெக்ஷனால வீங்கி அந்த நரம்பு அழுத்தப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் தனசேகரன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு 4 வருஷமா குதிகால் வலி இருக்கு சார். குதிங்கால் வலி? ஆமா சார், குதிகால் வலி. என்ன வேலை பாக்கீங்க சார்? அதான் ஒரு 4 வருஷமா இருக்கு சார். என்ன வேலை பாக்கீங்க சார்? சார் நான் ஐடி கம்பெனி தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு சார். சரி, உங்களுக்கு காலையிலே எந்திரிச்ச உடனே வலி இருக்கு, நடக்க நடக்க சரியாயிருது. ஆமா, திருப்பி கொஞ்ச நேரம் தெரியாது. திருப்பி காலையில படுத்து எழுந்து போறோம்னா எழுந்திருக்கவே முடியாது சார், அந்த மாதிரி வலி இருக்கு சார். நடக்க நடக்க சரியாயிருதா சார்? நடக்க நடக்க வலி குறைஞ்சிருதா? நடக்க நடக்க வலி குறையும். திருப்பி ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு திருப்பி ஒண்ணுனா வலி இருக்கா? ஆமா சார், அதே தான் சார். சரிங்க ஐயா,
ஃபோனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி இது உங்கள் உடம்புல உள்ள குறைகளை காமிக்கி. அதாவது உடம்பு வந்து ஏதோ நீங்கள் 4 இட்லியை சாப்பிட்டேன், மதியம் கொஞ்சம் சோறை சாப்பிட்டேன், நைட்டு கொஞ்சம் அந்த பிரியாணியை சாப்பிட்டேன், புரோட்டாவை சாப்பிட்டேன், அல்லது ஆர்டர் பண்ணி ஏதோ சாப்பிட்டா அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது. அது பத்தாது. நம்ம ரத்தம் சுத்தமாக சத்துக்களோடு இருக்கணும்னா நம்ம உடம்புல வந்து வெயில் படணும். நீங்கள் வந்து ஏசிலே உட்கார வேண்டியது, ஆஃபீஸ் ஃபுல்லாக ஏசிலே உட்கார வேண்டியது, திருப்பி வீட்டில் வந்து ஒரு செல்ஃபோனையோ லேப்டாப்பையோ எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட வேண்டியது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் வந்து வெயிலில் உடம்பே படாது. அப்போ நமக்கு வந்து உடம்புல வெயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்காது. வெயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்து மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே. இப்போ முட்டையில் புரோட்டீன் இருக்குன்னா முட்டையில் புரோட்டீன் இருக்கு, ஆனால் அது நமக்கு உடம்புல சேர்றது ஜீரண சக்தியை பொறுத்தது. நம்ம உடம்பு அதை எடுத்துக்கிற நிலைமையை பொறுத்து தான். முட்டையில் புரோட்டீன் இருக்குங்கிறதுக்காக உடனே நம்ம உடம்புல சேர்ந்துடாது. நம்ம உடம்பு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னா அந்த முட்டை விஷமாயிரும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல வெயில்ல இருந்து வெயில் நம்ம உடம்புல பட்டாதான் நம்ம உடம்புல உள்ள ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்கும். ஒரு செடி இருக்கு, ஒரு செடி நீங்கள் எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் வெயில் இருந்தால் தான் வளரும். வெயில் பட்டாதான், வெயில் எந்த பக்கம் கிடைக்கோ, எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நோக்கி தான் செடிகள் வளரும். வெயில் பட்டாதான் அந்த செடியே வளரும். நீங்கள் எவ்வளோதான் அந்த செடிக்கு வந்து யூரியா, பொட்டாசியம், டிஏபி இந்த உரத்தெல்லாம் கொண்டு வைங்க, அழுகி தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். வெயில் உடம்புல பட்டாதான், நல்லா காற்று சுவாசம் பண்ணாதான், நிறைய தண்ணி குடித்தாதான் நம்ம உடம்பு சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்யும். இந்த சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம உடம்பு அந்தந்த உறுப்புகள் ஒழுங்காக வேலை செஞ்சாதான் நம்ம முட்டை சாப்பிட்டோம்னா முட்டையில் உள்ள சத்து கிடைக்கும். சும்மா வெயிலில் படாமல், தண்ணி குடிக்காமல், மூச்சு பயிற்சி பண்ணாமல், இதெல்லாம் செய்யாமல் எனக்கு வந்து முட்டையை சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்கும்னா இதே மாதிரி முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. அப்போ நான் உங்களுக்கு வந்து குதிங்கால் வலி வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சத்து குறைபாடு, விட்டமின் D3 குறைபாடு, ஜீரண சக்தி குறைபாடு, ரத்தத்தில் சத்து குறைபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் படுத்திருக்கீங்க, குதிங்காலில் வந்து நைட்டு வந்து படுத்திருக்கீங்க, குதிங்கால உடம்புல உள்ள ரத்தம் ஃபுல்லா, ரத்தத்தில் உள்ள நீர் ஃபுல்லா இங்கே வந்து டெபாசிட் ஆகிருது. காலையில் எந்திரிச்சு ஊனும்போது நீங்கள் வந்து ரத்தம் இல்லை, அந்த இடத்துல சத்து இல்லை, வெறும் நீர் இருக்கு. அந்த நீர் மேலே ஊனும்போது நமக்கு முள்ளு குத்துற மாதிரி இருக்கு. நடக்க நடக்க அந்த நீர் கலைஞ்சு போயிருது, ரத்தம் திருப்பி வந்துடுது. ரத்தம் வந்த உடனே வழி இல்லாமல் போயிருது. திருப்பி கொஞ்ச நேரம் உட்காடுறீங்க, திருப்பி அதே மாதிரி உடம்புல உள்ள நீர்லாம் அங்கே வந்துடுது. சத்து இல்லாமல் வெறும் நீர் மட்டும் அங்கே வருது. திருப்பி ஊன்றீங்க, திருப்பி முள்ளு மாதிரி குத்துது. நடக்க நடக்க திருப்பி ரத்தம் அந்த இடத்துக்கு கலைஞ்சு வருது. திருப்பி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குதிங்காலில் வலி வந்துடும். அதனால் வந்து நீங்கள் நேரில் வரும்போது உங்கள் உடம்பை எப்படி ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித் தருவோம். ஏற்கனவே உள்ள குதிங்காலுக்கு சிகிச்சை கொடுத்து உங்கள் உடம்பை எப்படி ஆரோக்கியப்படுத்தணும்னு எங்களோட ஆலோசனையை பெறும்போது இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் 100% விடுபட்டுறலாம். வந்து பாருங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ சார், எனக்கு 2 கையும் வலிக்குதுங்க சார். 2 கையும் வலி இருக்காமா? எந்த இடத்துலலாம் வலிக்கு? தோள்பட்டையிலையா, முழங்கையிலையா? விரல்ல இருந்து நான் வந்து ஒரு 2000ல இருந்து ஒரு 5 வருஷம் டைபிஸ்டா இருந்தேன் சார். கம்ப்யூட்டர்ல மாறிட்டேன். அப்புறம் அதனால வலிக்குதா என்னன்னு தெரியல, 2 கையும் குடையுது. டைபிஸ்டா இருந்தீங்க, சரி. எந்த விரல்ல வலிக்கா? ஆமாங்க சார், விரல் நுனியில வலிக்குது. ஒரு மாதிரி அங்க மட்டும் மறுத்து போன மாதிரி ஆயிடுது. சரிம்மா, அதாவது கழுத்து பகுதியில் அந்த C6 C7 அந்த பகுதியிலலாம் 2 தோள்பட்டைக்கு நடுப்பகுதியில் வலி இருக்கா? அங்கெல்லாம் இல்ல சார், விரல் மட்டும்தான் சார். விரல் மட்டும் தான் வலி இருக்கு. மறுத்து போகுது. சரிம்மா, எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? என்ன வயசு? நான் வயசு 50ஆவது, 63 கிலோ இருக்கேன். 63 கிலோ இருக்கீங்க. வேற என்ன வியாதிக்கெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க? வேற எதுக்குமே மருந்து சாப்பிடலங்க சார். சுகர் பிபி இவ்வளோ கிடையாது எனக்கு. இதுதான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சரிம்மா, இதை போனை கட் பண்ணிருங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விரலுக்கும் வரக்கூடிய நரம்புகள் கழுத்து தண்டுவட நரம்புல இருந்து வருது. கழுத்து பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு விரல்களுக்கு நரம்புகள் வருது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும், விரல் செய்ய ஒவ்வொரு வேலைகளும் நமக்கு கழுத்து பகுதியிலிருந்து தான் ஆர்டர் வருது. மூளையிலிருந்து கழுத்து பகுதியாக நமக்கு இந்த விரல் வேலை செய்கிறதுக்கு ஆர்டர் வருது. அதனால தான் நம்ம மூளை சொல்கிற விஷயத்தெல்லாம் கை செய்யுது. அந்த கழுத்து தண்டுவட பகுதியாக தான் நமக்கு ஆர்டர் சேருது. அது நரம்பு வழியாக வருது. அந்த நரம்பு கழுத்து பகுதியில் அழுத்தப்படும் போது நமக்கு முதல்ல விரலோட அந்த முனப்பகுதிகள் தான், விரலோட முனப்பகுதிகள் தான் நமக்கு முள்ளு குத்துற மாதிரி வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை, மூக்கடைப்பு, உடம்பு உஷ்ணம், இதனால இந்த கழுத்து பகுதியிலலாம் அந்த நரம்பு அழுத்தப்படுறதுனால, உள்வீக்கம் நீங்க நரம்பு அழுத்தப்படுறதுனால நமக்கு கை வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனஸ் பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு விரல்லாம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கெட்ட அமிலங்கள் இருந்தா, ரத்தத்தில் இப்போ கையை நமக்கு தொங்க போட்டுக்கிட்டு தான் நடக்கும். ரத்தம் கீழே வருது, ரத்தமும் கெட்ட அமிலமும் கீழே வருது, ரத்தமும் கெட்ட அமிலமும் கீழே வருது. ரத்தம் மட்டும் மேலே ஏறிடுது, அமிலம் கீழே நிக்கி. அப்போ நமக்கு இங்க ரத்தம் அந்த அமிலத்தினால நமக்கு இங்க வலி வர்றதுக்கு, எரிச்சல், வலி, குத்தல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு வகையா, கழுத்து பகுதியில் நரம்பு அழுத்தப்பட்டா விரல் வலிக்கும். ரத்தத்துல கெட்ட அமிலங்கள் அதிகமாகும் போது கீழே டெபாசிட் ஆகும் விரல்ல. இந்த விரல் கைக்கெல்லாம் ரத்தம் வருது, ரத்தம் மட்டும் மேலே ஏற தெரியும், அந்த அமிலத்துக்கு மேலே ஏற தெரியாது, விரல் பகுதியிலே நிற்கும். அப்போ கையை மடக்கும் போது விரல் நுனி பகுதிகள்லாம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க நேரில் வரும்போது இது எந்த மாதிரியான நீர்னாலன்னா இது எந்த மாதிரியான நீர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அல்லது நரம்பு அழுத்தப்பட்டுச்சுன்னா இது எதனால் அழுத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரு இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நேரு இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. பாலசுப்ரமணியன்மா. எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல பேசுறேம்மா. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க சார். கால் வலி, மூட்டு வலி. சரி. அது மடக்க முடியலைங்க சார். ஒன் சைடு, ஒரு ரைட் சைடு கால் மட்டும் மடக்க முடியலைங்க. சரி. மற்றதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஆர்த்தோட்டு பார்த்தேன் சார். சரி. அங்க மூட்டுல உள்ள ஜவ்வு தான் கொஞ்சம் தேஞ்சு இருக்குது, அதனால மூட்டு எலும்பு வரைகிறதுனால வலி இருக்கும் அப்படின்றாங்க சார். உங்களுக்கு வயசு என்ன? வயசு 49 சார். என்ன வேலை பார்த்தீங்க சார்? ஹவுஸ்ல தான் சார் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன். எங்க உங்களுக்கா உங்க வீட்டுக்காரம்மாவுக்கா? சரி, எனக்கு தான் சார். பிரச்சனை உங்களுக்கு தானே? சரி, நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல, தொழில், வேலை, அது ஏதாவது ஒர்க் பண்ணி? விவசாயம் தான் சார். விவசாயம். சரி, ஓகே. ஆமா. வேற என்ன வியாதிக்கெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க? சார் சுகர் இருக்கு. சரி, அவ்வளவுதான் சார், சுகர் இருக்கு. சரி, ஓகே. நீங்க போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு வழக்கம் சொல்றேன். அதாவது எல்லா மூட்டோட எலும்போட மூட்டு முனப்பகுதியிலையும் கேப் இருக்கும். கேப் இருக்க போய் தான் நம்ம தூக்க முடியுது, கையை தூக்க முடியுது, இந்த முழங்கையை மடக்க முடியுது, இந்த மணிக்கட்டை சுத்த முடியுது, அதே மாதிரி முழங்கால மடக்க முடியுது, நீட்ட முடியுது. கேப் இருக்க போய் தான். அந்த கேப்ல ஜவ்வு இருக்கும். இந்த ஜவ்வுக்குள்ள கேஸ் போய் டெபாசிட் ஆகிட்டுனா மூட்டுக்குள்ள போய் மூட்டுல பெரும்பாலானவர்களுக்கு கேஸ் டெபாசிட் ஆயிரும். அங்க கெட்ட காத்து போய் அங்க டெபாசிட் ஆயிரும், பந்து மாதிரி உள்ள வீங்கிரும். அப்ப அந்த கேப்பு இருக்கா இல்லாம போயிடும். அந்த கேப்புக்குள்ள ஜவ்வு இருக்கு, ஜவ்வுக்குள்ள கேஸ் போயிட்டுனா என்ன செய்யும்? அங்க வீங்கிரும், வீங்கி அந்த கேப்பு இறுக்கமாகி போகும். அப்போ காலம் அடக்க முடியாது. அதே மாதிரி அந்த கேப்புக்குள்ள ஜவ்வு இருக்கு, அதுக்குள்ள நீர் டெபாசிட் ஆயிரும். அந்த நீர் டெபாசிட் ஆகிட்டாலும் உள்புண் ஏற்பட்டு வீங்கிரும். உள்ள வீக்க வந்துட்டுனா என்ன செய்யும்? கேப் இல்லாம மடக்க முடியாது. அப்போ நீங்க நேரில் வரும்போது எதனால கேஸ்னாலயா, இந்த கேஸ்
மலச்சிக்கல்னால உருவாகுதா அல்லது என்ன காரணம்? நீரா அல்லது இந்த நீர் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஃபுட்டு சரியான முறையில் இல்லையா அல்லது என்ன இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் பார்த்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேரு சுனி. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கேரளால இருந்து பேசுறேன். வைத்தியர் இருக்காங்க. டிவியில வைத்தியர் இது பார்த்துட்டு இருக்கேன். அப்போ கிடைச்சது நம்பரு, அதுதான் பேசுறேன். சரிங்கம்மா, வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த கழுத்துல இருந்து நரம்பு வலிச்சு தாழ நட்டில இருந்து தாழ வரைக்கும் இறங்குது இந்த வலி. அது ரொம்ப வைத்தியம் பார்த்துட்டும் அது முடியவே இல்லை. சரி, எனக்கு இப்போ 50 வயசு இருக்கு. சரி, நான் வீட்டு வேலைக்கு எல்லாம் போறேன். அது வீட்டுலதான் இருக்கேன், வீட்டு வேலைக்கு போறேன். ரொம்ப வலியான காலையில இறங்கும் போது இந்த கை கால எல்லாம் நரங்கு இந்த கோச்சு மாதிரி இந்த என்ன பண்ண வேணும், ஒரு சூழி கூட எனக்கு ரொம்ப பிடிக்க முடியல. சரி, அதாவது அவ்வளவு வலியா இருக்கும். 2 சோழருமே இந்த கழுத்துக்கு அந்த அப்படியே வந்து 2 சோழரும் அது அந்த இதுதான் நேர நட்டல் வந்து இந்த பிறக பக்கம் நல்ல வலி. அதுல இருந்து காலில போறது அப்படி ரொம்ப வலி. தூக்கி வைக்க முடியல, அப்படி ரொம்ப வலியா இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு அங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வலி தெரியாது, எனக்கு வர முடியாது. சரிம்மா, உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை ஏதாவது இருக்கா? சைனஸ் பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. எனக்கு இந்த கழுத்துல இந்த நீர் வீக்கம் எனக்கு வந்து நான் ரொம்ப தைராய்டு டெஸ்டிங் எல்லாம் பண்றேன், எல்லாத்துக்கும் பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. எனக்கு இந்த நீர் வீக்கம் அப்படின்னு தான் தோணுது. நீர் எனக்கு எப்பொழுதுமே இந்த கபம் மாதிரி மண்டையில இந்த வெள்ளம் கெட்டி கிடக்க மாதிரி கிருகிருகிருகா சவுண்டு அழைக்கிறது. சரி, ஓகே ஓகே. அந்த கழுத்தெல்லாம் இங்க எப்படி வீங்க மாதிரி வருது. அப்ப அந்த இதுல இருந்து இங்க வலி இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு நல்ல வலியா இருக்கு. இப்ப முதுகு இடுப்பு பகுதியெல்லாம் வலி இருக்காமா? இடுப்பு பகுதியெல்லாம் இடுப்புதான் நிக்க முடியும். கொஞ்ச நேரம் இப்படி நின்னா நட்டல்ல அந்த இடுப்பு அந்த கழுத்துல இருந்து தொடங்கி நேரம் அந்த நட்டல்ல வந்து நிக்கு. சரிம்மா, நீங்க போனை கட் பண்ணிருங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, மூளையில இருந்து தண்டுவட வரக்கூடிய கழுத்து தண்டுவட பகுதி, முதுகு தண்டுவட பகுதி, இடுப்பு தண்டுவட பகுதி எல்லாமே வலி இருக்கிறதா சொல்றீங்க. அப்போ நமக்கு ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு கூட, கோயம்பேடு மார்க்கெட்ல மூடை தூக்கி வேலை செய்யறவங்களுக்கு கூட, குதிரை ஓட்டுறவங்களுக்கு கூட நமக்கு இந்த மாதிரி வலி வர்றது கிடையாது. குதிரை ஓட்டும் போது நம்ம முதுகு எந்த அளவுக்கு நம்ம முதுகை வந்து தூக்கி தூக்கி போடும், எவ்வளவுக்குள்ள முதுகு அழுத்தப்படுங்கிறது சாதாரண மக்களே தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ குதிரை ஓட்டும் போது முதுகு அசைவுக்கு வலி வரல, இந்த சாதாரண வீட்டு வேலை செய்யும் போது நமக்கு வலி வருமா? அது வருஷ கணக்கா? அப்போ சிந்திக்கணும். நமக்கு மூக்கு நுரையீரல் பகுதியா நமக்கு வந்து ஸ்பைனல்ல கெட்ட கிருமிகள் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பைனல்ல கெட்ட கிருமிகள் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேல் பகுதியிலாம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பாதை வழியா யூரின் போற வழியா நமக்கு யூரின் போற இடம் சுத்தமா, பாத்ரூம் சுத்தமா இல்லைன்னா அல்லது யூரின் போற இடம் வழியா நமக்கு வந்து அந்த சிறுநீரக பாதையில கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு அது ஸ்பைனல் வரைக்கும் தொட்டு அப்படி மேல் நோக்கி மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்த சிலருக்கு இந்த 2 பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செடி கொடிகள், சிலருக்கு வந்து சில மகரந்த பூ அலர்ஜியா இருக்கும், அதோட அந்த சில மரங்கள்ல இருந்து வரக்கூடிய துகள்கள் அலர்ஜியா இருக்கும், அதோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப கேரளா பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஊட்டி இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அலர்ஜிகள் ஏற்படும், ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி அந்த காத்துல அந்த மகரந்த தோல் இது சில மரத்துல இருந்து வரக்கூடிய துகள்கள் இதெல்லாம் வந்து மூக்குடைய உள்ள போய் நமக்கு ஸ்பைனல் பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நுரையீரல் வழியா
மூளைத்தண்டு முதுகு தண்டுவிட பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிறுநீரக பாதை வழியா யூரின் போகிற இடத்துல வழியா நமக்கு வந்து கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு அந்த L4 L5 ஜாயிண்ட் அப்படி மேல் பகுதியில் கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நேரில் வந்தீங்கன்னா எதனால அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுத்தாதான் இது சரியாகும். அதை விட்டுட்டு நான் வந்து கேரளாவில இருந்து வர முடியாது அப்படின்னா அது எப்படி சரி பண்ண முடியும்? ஆனால் உங்களுக்கு வருஷக்கணக்காக வலி இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க பார்க்காத வைத்தியம் கிடையாது, அப்படியும் சரியா வரல. அப்போ நம்ம நேரில் பார்க்கணும். நான் சொல்ற மாதிரி அந்த மேல இருந்து அந்த ஸ்பைனலுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அலர்ஜி நமக்கு வந்து பரவனாதான் அந்த மாதிரி வருஷக்கணக்காக வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை துல்லியமா கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கணும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் அமுதவள்ளி. எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறோம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்க, தொலைபேசியில பேசுற மாதிரியே பேசுங்கம்மா. நேர் இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். கழுத்து வலி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க. ஆமா, அதே மாதிரி கழுத்து வலி பகுதி, கழுத்து தண்டுவிட பகுதிகளெல்லாம் சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் வலி இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். நல்ல சர்க்கஸ் விளையாடுறவங்களுக்கு, தலையை கொண்டு கீழே ஊனி உடம்ப மேலே தூக்கி ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் யாருக்கும் வலி வராது. ஆனா சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கழுத்து தண்டோட பகுதியில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சார் எனக்கு நான் வந்து ஸ்கேன் எடுத்து வச்சுக்கிட்டு சர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அந்த கழுத்து தண்டுவட பகுதி எனக்கு அழுத்தப்படுதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க மலச்சிக்கல் நீ சொல்றீங்களா அப்படிம்பாங்க. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக கழுத்து வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம துல்லியமா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு முதுகு தண்டுவிட பிரச்சனைகளும். இவன் நிறைய பேரை பாருங்க L4 L5 பல்ஜ் அப்படின்ட்டு ரிப்போர்ட்டை கொண்டுகிட்டு வருவாங்க. L4 L5 பல்ஜ் அப்படின்ட்டு நிறைய சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு வர்ற மாதிரி இந்த நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. நிறைய ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கெல்லாம் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அப்படி கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போதே நினச்சிக்கிட வேண்டியதான், முதுகு லேசாக வளைச்சி வரும்போதே சரி இவங்க வந்து L4 L5 பல்ஜிக்கு அவங்க ரிப்போர்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு நாங்கள் முதல்ல கணிச்சிடுவோம். அந்த பையி அந்த லைட்டாக நடந்து வர்ற சைஸை பார்த்தாலே இவங்களுக்கு வந்து L4 L5 பல்ஜி, இதை வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க, இவங்க மனம் இல்லாமல் இங்கே வராங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது சிந்தனை பண்ணுறதே கிடையாது. அதாவது L4 L5 பல்ஜி நரம்ப அழுத்துது, முதுகு தண்டுவிட நரம்ப அழுத்துதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அழுத்துதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. உன் கண்ணு முன்னாலே ஏத்த வீட்டில் ஒரு வேலை நடக்கும். சிமெண்ட் 2-3 சிமெண்ட் 50-50 100 கிலோ சிமெண்ட்டை தூக்கி வச்சு ஒருத்தன் மேலே நடந்துக்கிட்டு போவான் முதுகுல. அவனுக்கெல்லாம் முதுகு தண்டுவிட அழுத்தப்படலைய, நமக்கு எப்படிடா அழுத்தப்படுதுன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. குதிரை ஓட்டுறாங்களே, பீச்சுக்கு போகிற மாதிரினா பீச்சுக்கு ஒரு பையன் நம்மளை மாதிரி வயசு பையன் தானே ஒருத்தன் வந்து குதிரை இவ்வளோ நேரம் இத்தனை வருஷமாக ஓட்டிட்டு கிடக்கான், அவனுக்கு முதுகு எந்த அளவுக்கு அழுத்துது, அப்போ அவனுக்கு ஏன் அந்த தண்டுவிட நரம்பு அழுத்தப்படலை அப்படின்னு சொல்லி யாரும் சிந்தனை பண்ண மாட்டாங்க. கேட்ட ஏன்னா ரிப்போர்ட் கையில் வச்சிருக்காங்களாம், ரிப்போர்ட்டை மட்டும்தான் நம்புவாங்க, இவங்க சிந்தனை பண்ணவே மாட்டாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு போய் பாருங்க, 100 கிலோ மூடைய 100 மூடைய 1/2 கிலோமீட்டரு சுமந்து லாரியில் ஏற்றி புழப்ப நடத்துவாங்க. அவங்களுக்கு L4 L5 பல்ஜி ஆகாதா, நரம்பு அழுத்திடுமா? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த L4 L5 பல்ஜின்னு ரிப்போர்ட் கொடுக்காங்க. அப்போ எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். உடனே எங்கிட்ட வந்து நான் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு வெயிட்டை தூக்குனேன், குனிஞ்சு தூக்கிட்டேன், அன்னைக்கு வலி வந்துச்சு. குனிஞ்சு தூக்குனதுனால ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்குனதுனால பல்ஜ் ஆகிட்டான் அல்லது முதுகு தண்டு விட விலகிட்டான். அப்போ பரதநாட்டியெல்லாம் ஆடுறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க, டைவ்லாம் அடிக்கான், இந்த பக்கம் அந்த பக்கம் உருள்றான்,
சினிமாவில் ஃபைட்டர்லாம் டூப் போட்டு அங்கங்கே ஆடுறாங்க, ஃபைட்டர்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஃபைட் பண்ணுறாங்க, மேலே இருந்து குதிக்காங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆக மாட்டேங்க. நீங்கள் வந்து லேசாக 10 கிலோ தூக்குனதுனால முதுகு விலகிட்டுன்னு சொல்கிறீங்க. முதுகு விலகி விலகி நேர வர்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. முதுகு தண்டு வடத்தோட படைப்போட நோக்கம் என்ன? முதுகு நல்லா விளையணும், பின்னால் விளையணும், சைடில் விளையணும், சுருண்டுகிடணும், இப்படிலாம் ஃப்ளெக்சிபிளுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா தான் ஒரே படைப்பாக படைக்கப்பட்டிருக்குமே. அதனால வந்து நம்ம வந்து எதனால படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த படைப்போட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். முதுகுத்தண்டு இடத்துல ஊழச்சதை அதிகமாகி அந்த ஜவ்வு அழுத்தும் போது ஜவ்வு நரம்பு அழுத்தும். முதுகு L4-L5 ஜாயிண்ட்ல ஊழச்சதை அதிகமாகி ஜவ்வு அழுத்தினா நரம்பு அழுத்தப்படும். அதே மாதிரி L4-L5 ஜாயிண்ட்ல கொழுப்பு அதிகமாகி ஜவ்வுல அழுத்துச்சுன்னா ஜவ்வு நரம்பு அழுத்தும். அதே மாதிரி L4-L5 ஜாயிண்ட்ல இன்ஃபெக்ஷன் வீக்கம் ஏதாவது ஏற்பட்டு நரம்பு ஜவ்வு அழுத்தினா அந்த ஜவ்வு போய் நரம்பு அழுத்தும். இப்படிதான் நம்ம சிந்திக்கணும். அந்த ஜவ்வு எதனால வீங்கி அழுத்துது? கேஸ்னாலயா, கொழுப்புனாலயா, நீர்னாலயா, அல்லது இன்ஃபெக்ஷனால ஏற்பட்ட உள்வீக்கத்தினாலயா? இன்ஃபெக்ஷனால வீங்கும்ல. இப்போ பல்லு வலி வருது, பல்லு சீல் பிடிச்சு வீங்கி போச்சு, நல்லா அடைச்சிக்கிட்டு வீங்கிட்டு, பல்லு மட்டும் வலிக்குமா, கழுத்தும் சேர்ந்து வலிக்குமா? கழுத்து வலிக்கும். அப்போ இங்க இன்ஃபெக்ஷனால வீங்கிச்சுன்னா இந்த வீக்கம் நரம்பையும் அழுத்தும். அதே மாதிரி இடுப்பு L4-L5 ஜாயிண்ட்ல கிட்னி பாதையில சிறுநீரக பாதைகள்ல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு வீங்கிச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் L4-L5 ஜாயிண்ட் பக்கத்துல கிட்னி பகுதியில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு வீங்கிச்சுன்னா அந்த நரம்புகள் அழுத்தப்படும். அப்போ இடுப்புல வலி இருக்கும். இப்படிதான் சிந்திக்கணும். வெயிட்டை தூக்குனே விலகிட்டு எவ்வளவுதான் நம்ம சர்க்கஸ் விளையாண்டாலும், எவ்வளவுதான் குதிரை ஓட்டுனாலும் நமக்கு முதுகு தண்டுவிடம் விலகாது, பல்ஜ் ஆகாது, நரம்பு அழுத்தாது. ஆனா ஊழச்சதை வந்துச்சுன்னா நரம்பு அழுத்திரும், கொழுப்பு போய் தங்கிச்சுன்னா நரம்பு அழுத்திரும். இன்ஃபெக்ஷன் அந்த ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்தும். இப்படி முதுகு தண்டுவிட நரம்பு அழுத்தத்தை முழுமையாக எதனால அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுக்கும் போதுதான் அதை நம்ம நிரந்தரமா குணப்படுத்த முடியும். உங்க மருத்துவமனை எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, எங்களோட வைத்தியசாலை மருத்துவமனை, சித்த மருத்துவமனை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழியில, உதயம் தியேட்டர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழியில, அசோக் நகர் அசோக் பில்லர்ல இருந்து கோயம்பேடுக்கு வர்ற வழியில மெயின் ரோட்ல புத்தூர் கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர் அப்படின்னு பெரிய போர்டு இருக்கும். அந்த வைத்தியசாலையோட மேல் பகுதியில் இந்த மாதிரி வாத கேஸ்க்கு ஃபுல்லா கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி, சக்கரை வியாதி, ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், இந்த மாதிரி நாள்பட்ட வியாதி அனைத்துக்கும் நம்ம வந்து மேல ஒரு தனி பிரிவு, கீழே வந்து எலும்பு முறிவுக்காக புத்தூர் கட்டு போடுறோம். எலும்பு முறிஞ்ச பகுதிகளை துல்லியமா சேர்த்து வச்சு கெட்டு போட்டு வைத்தியம் கொடுக்கும். கீழே தரைதளத்துல. மேல் தளத்துல என்னோட பேர்ல RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையில கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், L4-L5 பல்ஜி, சக்கரை வியாதி, ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், சோரியாசிஸ், இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சித்த மருத்துவமனையில சித்த மருத்துவர்கள், முதுகலை பட்டம் படிப்பும் படித்து முடித்த சித்த மருத்துவர்கள், இளநிலை பட்டம் படிப்பும் படித்து முடித்த சித்த மருத்துவர்கள் பணிபுரிகிறாங்க. அந்த நோய்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அதை குணப்படுத்துவாங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.